எஸ். ஸோ ஆப்ஷன் செல்லிங், ஆப்ஷன் பையிங். ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் அந்த ஆப்ஷன் அப்டின்னாலே நெறைய கன்ஃப்யூஷன் இருக்கு இல்லையா? ஸோ இதுல எது பெஸ்ட்டா இருக்கும்? ஆப்ஷன் செல்லிங் பெஸ்ட்டா இருக்குமா? ஆப்ஷன் பையிங் பெஸ்ட்டா இருக்குமா? எதுல வந்து ப்ராஃபிட் அதிகமா வரும்? எதுல பிரச்சனை அதிகமா வரும்? ஸோ அப்படின்ற கன்ஃப்யூஷன் வந்து பீப்பிளுக்கு நெறைய இருக்கு. ஸோ அதனால இந்த வீடியோல வந்து நம்ம எது பெஸ்ட் அப்படின்றத பார்க்க போறோம். ஈவன் டெக்னிக்கல் அனலிசிஸ் இல்லாம ஓகேங்களா? நம்ம எந்த விதமான டெக்னிக்கல் இத நம்ம பார்க்க போறதில்ல. ஆப்ஷன் செயின் தேவையே இல்ல. அது எதுவுமே நம்ம பார்க்க போறதில்ல. ஓகே. ஓப்பன் ட்ரஸ்ட் அந்த மாரி எந்த விஷயமும் நம்ம பார்க்க மாட்டோம். ஆனா நம்ம ட்ரேட்ஸ் எடுப்போம். ஓகே. ஸோ அந்த மாரி நம்ம ட்ரேட்ஸ் எடுத்தோம் நம்ம வந்து ப்ராஃபிட் பண்றோம் அப்படின்னா, ஸோ அதுல வந்து எவ்வளோ பெர்சன்டேஜ் ஆப் இருக்கு அப்படின்ற ஒரு டூல் இருக்கு. அந்த டூல் யூஸ் பண்ணி ஆப்ஸ்ட்ரான்னு சொல்லுவோம். அந்த ஆப்ஸ்ட்ரா டூல் யூஸ் பண்ணி எவ்வளோ பெர்சன்டேஜ் சான்ஸ் இருக்கு, ப்ராஃபிட் இருந்தா எவ்வளோ வரும், ஓகே அப்படின்றத நம்ம பார்க்க போறோம். ஓகேங்களா? ஸோ ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் ஆப்ஷன் அப்படின்றது வந்து வீக்லில பண்ணலாம். ஓகே. எப்பவுமே வந்து நம்ம வீக்லி ஆப்ஷன் தான் பண்ணுவோம். ஃபியூச்சர் அப்படின்னா மந்த்லி ஆப்ஷன்லாம் பண்ணலாம். ஓகே. மந்த்லி கான்ட்ராக்ட். ஓகே. ஃபியூச்சர்னா மந்த்லி கான்ட்ராக்ட், ஆப்ஷன்னா வீக்லி கான்ட்ராக்ட். ஸோ ஒரு வீக் இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் நிஃப்டிய பொறுத்தவரைக்கும் எவ்ரி தர்ஸ்டே ஓகே. எவ்ரி வீக் தர்ஸ்டே வாரம் வியாழக்கிழமை வந்து எக்ஸ்பைரி ஆகும். பேங்க் நிஃப்டி அப்படின்னா புதன்கிழமை ஓகேங்களா? எவ்ரி வீக் வந்து வெட்னஸ்டே வந்து எக்ஸ்பைரி ஆகும். ஸோ அப்படின்றப்போ ஸோ ஒரு வீக்ல நான் ஹோல்ட் பண்றேன். மேபி நீங்க இந்த வீக் கான்ட்ராக்ட் எடுக்கலாம். இல்லன்னா அடுத்த வீக் கான்ட்ராக்ட் எடுக்கலாம். இல்லன்னா அதுக்கு அடுத்த வீக் கான்ட்ராக்ட் கூட எடுக்கலாம். ஓகேங்களா? எடுத்து நீங்க ஹோல்ட் பண்றீங்க அப்படின்னா எவ்வளோ ப்ராஃபிட் பண்ணலாம் அப்படின்றத அதில பார்க்க போறோம். ஓகே. ஸோ ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் வந்து இந்த டூல் வந்து நெறைய பேருக்கு தெரியும்னு நெனைக்கிறேன். தெரியாதவங்க தெரிஞ்சுக்கோங்க. இது பேர் வந்து ஆப்ஸ்ட்ரா ஓகேங்களா? இதோட லிங்க் வந்து நான் டிஸ்கிரிப்ஷன்ல குடுக்குறேன். செக் பண்ணி பாருங்க. ஆப்ஷன் பில்டர். நீங்க வந்து ஏதாவது ஸ்ட்ராட்டஜி வச்சிருக்கீங்க அப்படின்னா, அது இதில போட்டு அந்த ஸ்ட்ராட்டஜி வந்து எவ்வளோ ஒர்க் ஆகும்? ஓகே. ஃபார் எக்ஸாம்பிள் ஒரு ஸ்ட்ரைக் இருக்கு அப்படின்னா, அந்த ஸ்ட்ரைக்க நான் எடுத்து அந்த எக்ஸ்பைரி டேட் வந்து நான் போட்டேன் அப்படின்னா, இது வந்து ப்ராஃபிட் ஆகுமா? ஆகாதா? எத்தனை பெர்சன்டேஜ் ஆஃப் சான்ஸ் இருக்கு? ப்ராஃபிட் ஆனா எவ்வளோ அமௌண்ட் ஆகும்? ஓகே. இது எல்லாமே வந்து இந்த டூல்ல நம்மளுக்கு கிடைக்கும். இத வந்து ஸ்ட்ராட்டஜி பில்டர்ன்னு சொல்லுவாங்க. ஓகே. ஆப்ஷனுக்காக மட்டும். ஓகே. ஸோ அண்ட் தென் ஃபியூச்சர் ஓகேங்களா? F&Oன்னு வச்சுக்கோங்களேன். ஆப்ஷன் அண்ட் ஃபியூச்சர்க்காக மட்டும் இந்த டூலு. இதில பார்த்தீங்க அப்படின்னா, இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் எனக்கு வந்து ஒரு பொசிஷன் இருக்கு இப்போ. இது வந்து ஆப்ஷன் செல்லிங் தான். ஓகேங்களா? பார்த்தீங்கன்னா நான் -25 நான் வந்து செல் தான் பண்ணியிருக்கேன் ஒரு லாட்ட நிஃப்டில. ஓகே. இப்போ இந்த ஸ்ட்ரைக்குக்கு ஓகே. இந்த ட்ரேடுக்கு எனக்கு வந்து இப்போ ப்ராஃபிட்னா இப்போ கிட்டத்தட்ட ஒரு ரூ. 1000 ப்ராஃபிட்ல இருக்கு. இது வந்து ப்ராஃபிட் ஆனா எவ்வளோ ஆகும்? லாஸ் ஆனா எவ்வளோ ஆகும்? இத நான் வந்து செல் பண்ணியிருக்கேன். இத நான் பை பண்ணியிருந்தா என்ன ஆகும்? அப்படின்றத இதில பார்க்க போறோம். ஓகேங்களா? இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் டைரக்ட்டா நான் இங்க போறேன். நிஃப்டி தான் வச்சிருக்கிறேன். ஓகே. ஆ டேட் அது கட்டாயம் இல்ல. நம்ம ஆப்ஷன் எடுத்துக்கலாம். ஓகே. என்னோட ஸ்ட்ரைக் என்ன? ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் வந்து எக்ஸ்பைரி டேட். எனக்கு வந்து செப்டம்பர் 12 ஓகேங்களா? அந்த எக்ஸ்பைரி செப்டம்பர் 12 எடுத்துட்டேன். ஸ்ட்ரைக் 24,900 24,900 இல்லையா? கால் ஆப்ஷனா? புட் ஆப்ஷனா? புட் ஆப்ஷன். ஓகேவா? ரைட். ஸோ இதுதான் என்கிட்ட இருக்க பொசிஷன். ஓகே. இத நான் இங்க போட்டுட்டு ஃபர்ஸ்ட் வந்து நான் செல் பண்றேன். ஓகேங்களா? செல் பண்ணிட்டேன். ஒரு லாட். ஓகே. ஒரு லாட் மட்டும் தான். இங்க வந்து நான் ஆட் பொசிஷன் அப்படின்னு நான் குடுத்தேன் அப்படின்னா, எனக்கு வந்து கீழ டிஸ்ப்ளே ஆகும். ரைட். இப்போ பாருங்க. இந்த ஸ்ட்ரைக்க வந்து நான் இப்ப செல் பண்ணியிருக்கேன். ஓகேங்களா? எக்ஸ்டெண்ட் கட்டுதா அப்படின்னா செல் பண்ணியிருக்கேன். இதுல வந்து நான் ப்ராஃபிட் பண்றதுக்கான ப்ராபபிலிட்டி கிட்டத்தட்ட 66% இருக்கு. 66% நான் கம்பல்சரி வந்து நான் ப்ராஃபிட் பண்ணிருவேன் அப்படின்ற மாரி சொல்லுது. ப்ராஃபிட் பண்றதுக்கான அமௌண்ட் வந்து கிட்டத்தட்ட ரூ. 4035 ஓகே. எனக்கு ப்ராஃபிட் ஆச்சு அப்டின்னா, எனக்கு வந்து ரூ. 4000க்கு மேல. கரெக்ட் தான். ஒரு 3500 4000க்குள்ள எனக்கு ப்ராஃபிட் ஆகும். எனக்கு டார்கெட் அடிச்சதுன்னா. ஓகே. ஸோ அதான் இங்கேயும் காட்டுது. ஓகேங்களா? கரெக்ட்டா தான் காட்டுது. தென் மேக்ஸிமம் லாஸ் அன்டிஃபைன்ட் அது சொல்ல முடியாது. ஓகே. எவ்வளோ வேணாலும் ஆகலாம் அப்படின்ற மாரி சொல்லுது. தென் அதே மாரி தேவையான மார்ஜின் ஓகே. பிரீமியம் கிட்டத்தட்ட ரூ. 63,000 நான் வாங்குனது ஆமா. அப்ப வாங்கி வந்து கொஞ்சம் ட்ரேட் ஆயிடுச்சு இல்லையா? நான் வாங்கும்போது ரூ. 67,000 சம்திங் நான் ஒரு லாட்ட நான் வாங்குனேன். இன்னைக்கு வாங்கணும் இந்த ரேட்டுக்கு நீங்க வாங்கணும் அப்டின்னா கிட்டத்தட்ட இன்னைக்கு வாங்குனீங்க இன்னைக்கு டேட்டுக்கு வாங்குனீங்கன்னா ரூ. 63,000 உங்களுக்கு தேவைப்படும். ஓகே. இது வந்து எதுக்கு அப்டின்னா, நீங்க செல் பண்றதுக்கு. ஓகே. இங்க என்னென்ன சொல்லுது அப்டின்னா, செல் பண்றீங்க அப்டின்னா, உங்களுக்கான பாசிபிலிட்டீஸ் 60% மேல சதவீதம் நீங்க இது ப்ராஃபிட் ஆறதுக்கு தான் சான்சஸ் இருக்கு. ப்ராஃபிட் ஆச்சு அப்டின்னா கிட்டத்தட்ட ரூ. 4,000க்கு மேல ப்ராஃபிட் ஆகும். ஓகேங்களா? இதுதான் வந்து இங்க காட்டுது. லாஸ் ஆச்சுன்னா சொல்ல முடியாது. ஓகேங்களா? ஸோ அது எவ்வளவுன்ற சொல்ல முடியாது. ஸோ அது எவ்வளவு வேணாலும் ஆகலாம் அப்டின்ற மாரி இங்க சொல்லுது. இது வந்து செல் பண்ணலாம். ரைட். இப்போ இதே இத நான் வந்து பை பண்றேன். ஓகே. அதே ஸ்ட்ரைக்கு, அதே எக்ஸ்பைரி, ஓகே. அதே ஆப்ஷன் ஓகேங்களா? புட் ஆப்ஷன்னா நான் ஆட் பொசிஷன் குடுக்குறேன். கீழ வர்றேன். ஓகேங்களா? இப்போ நான் வந்து செல்ல எடுத்து விட்டுர்றேன். ஓகே. பை மட்டும் வச்சுக்கலாம். ஓகே. இதே இத வந்து நான் பை பண்றேன் அப்டின்னா, ஓகே. இங்க பாருங்க கிட்டத்தட்ட 39% ஓகே. ஸோ 39% தான் எனக்கு வந்து சான்ஸ் இருக்கு. ரைட். அதே மாரி மேக்ஸிமம் ப்ராஃபிட் வந்து அன்டிஃபைன்டு ஓகே. எவ்வளோ வேணாலும் ஆகலாம். ஆனா லாஸ் பார்த்தீங்கன்னா, லாஸ் ஆச்சுன்னா ரூ. 5,200 சம்திங் தான் ஆகும் அப்டின்ற மாரி சொல்லுது. இப்ப நீங்க கேட்கலாம்.
ஆப்ஷன் செல்லிங்ல பார்த்தீங்கன்னா, ப்ராஃபிட் பண்றதுக்கு வந்து அமௌண்ட் இருந்தது. லாஸ் ஆர் வந்து அன்லிமிட்டடா இருந்தது இல்லையா? ஆப்ஷன் செல்லிங்ல லாஸ் வந்து அன்லிமிட்டடு, ப்ராஃபிட் வந்து லிமிட்டடா இருந்தது. ஆனா ஆப்ஷன் பையிங்ல ப்ராஃபிட் அன்லிமிட்டடா இருக்கு. ஓகே. லாஸ் வந்து லிமிட்டடா தான் இருக்கு. அப்ப நீங்க வந்து ஆப்ஷன்ஸ் பையிங் பண்ணலாம்ல. ஏன் வந்து செல்லிங் பண்றீங்க? ஓகே. மோஸ்ட் ஆஃப் த பீப்பிள் ஆப்ஷன் பையிங் தான் பண்றாங்க. ஆனா பெரிய பெரிய ட்ரேடர்ஸ் ஓகேங்களா? அந்த குரோர் கணக்குல வச்சு பண்றவங்க தான் ஆப்ஷன் பையிங் பண்ண மாட்டாங்க. செல்லிங் தான் பண்ணுவாங்க. சின்ன கான்செப்ட் தான். ஓகே. நீங்க கரெக்ட்டா புரிஞ்சுக்கணும். இப்ப நான் உங்களோட இதுக்கே வரேன். ஓகே. ஸோ ஆப்ஷன் பையிங் பண்றப்போ எனக்கு வந்து ப்ராஃபிட் பண்றதுக்கு ஆ அன்டிஃபைன்டு ஓகேங்களா? எவ்வளோ வேணா நான் ப்ராஃபிட் பண்ணலாம். இதே வந்து லாஸ் பண்றது வந்து கம்மி தான். அதே மாரி ஆப்ஷன் செல்லிங்ல ப்ராஃபிட் வந்து கம்மியா தான் வரும். லாஸ் வந்தா மேபி அதிகமா வரலாம் அப்படின்ற மாரி இதுல காட்டுது இல்லையா? அப்போ இதுல எது பண்ணலாம்? இங்க பாருங்க ப்ராபபிலிட்டி. ஆப்ஷன் செல்லிங்ல கிட்டத்தட்ட 60% மேல எனக்கு வந்து சான்ஸ் இருக்கு ப்ராஃபிட் ஆறதுக்கு தான். ஓகேங்களா? ஒரு சின்ன கேரண்டி கூட குடுக்கலாம். ஓகேங்களா? ஆப்ஷன் செல்லிங் வந்து எடுத்தா மோஸ்ட்டா வந்து ப்ராஃபிட் ஆகும் அப்படின்ற மாரி. ஆனா ஆப்ஷன் பையிங்ல அப்படி சொல்ல முடியாது. ஓகே. எனக்கு ப்ராஃபிட் ஆனா அன்டிஃபைன்டு. ஓகே. எனக்கு நெறைய ப்ராஃபிட் ஆகும் தான். எப்ப ஆகும்னு சொல்ல முடியாதுல்ல. இல்லையா? இப்ப நான் வந்து கேரண்டீடா சொல்லுவேன். இப்ப நீங்க ஆப்ஷன் செல்லிங் எடுத்தீங்க அப்படின்னா 10 ட்ரேடுக்கு வந்து என்னோட ஸ்ட்ராட்டஜி படி. ஓகே. என்னோட ரிப்போர்ட் கூட நான் காட்ட முடியும். ஸோ அதுல கிட்டத்தட்ட நான் 10 ட்ரேட் எடுத்தேன் அப்படின்னா 6 ட்ரேட்லருந்து 8 ட்ரேட் வந்து எனக்கு ப்ராஃபிட் தான் ஆகும். ஓகேங்களா? 6லருந்து 8 ட்ரேட் வந்து எனக்கு 10 ட்ரேட்ல எனக்கு ப்ராஃபிட் ஆகும். 2, 3 ட்ரேட் தான் லாஸ் ஆகும். ஓகே. ஆப்ஷன் செல்லிங்ல. ஆப்ஷன் பையிங்ல அப்படி ஆகுமானா? இல்ல. ஓகே. எனக்கு வந்து ப்ராஃபிட் ஆனாலும் நான் வந்து டார்கெட் வச்சிருப்பேன்ல. இப்ப நீங்க ஆப்ஷன் பையிங்கே பண்றீங்க. ப்ராஃபிட் வந்து ஆச்சுன்னா அன்லிமிட்டட் ஆகும்னு நீங்க சொல்றீங்க. ஆனா அன்லிமிட்டட் ப்ராஃபிட் நீங்க பண்ணிருவீங்களா? இல்ல இல்லையா? பண்ண முடியாது. நம்ம எல்லாத்துக்கும் ஒரு டார்கெட் வச்சிருப்போம். அந்த டார்கெட் வச்சோனே எக்ஸீட் ஆயிருவோம்ல. அந்த மாரி ப்ராஃபிட் பண்ணும்போதுமே நீங்க ஒரு லிமிட்டான ப்ராஃபிட் தான் நீங்க கேட்ச் பண்ணுவீங்க. ஆனா அதுவுமே வந்து எப்பயாவது தான் நடக்குது. இல்லையா? எல்லா டைமும் எனக்கு கேரண்டீடா ப்ராஃபிட் வருமானா? இல்ல. ஆப்ஷன் பையிங்ல எப்பவாவது தான் நடக்குது. ஆனா ஆப்ஷன் செல்லிங்ல எனக்கு கம்மியான ப்ராஃபிட் வந்தாலும் எனக்கு நெறைய டைம் ப்ராஃபிட் ஆகுது. இல்லையா? ஸோ நான் ஃபார் எக்ஸாம்பிள் நான் ரூ. 3000 ப்ராஃபிட் பண்ணாலும், நான் நெறைய டைம் பண்றேன்ல. 10 ட்ரேட்ல வந்து 7 ட்ரேட் தான் நான் ப்ராஃபிட் பண்றேன். ஆனா இதுல பண்ண முடியுமானா? இல்ல. நான் 1, 2 டைம் லாஸ் பண்ணாலும் மித்த ட்ரேட்லாம் பார்க்கும்போது நான் வந்து எண்ட் ஆஃப் த டே நான் வந்து ப்ராஃபிட்ல இருப்பேன். இல்லையா? ஆப்ஷன் செல்லிங்ல. ரைட்? ஸோ இவ்வளோ தான் மேட்டருங்க. நீங்க ஆப்ஷன் பையிங் பண்ணணுமா, செல்லிங் பண்ணணுமான்றது நீங்க தான் முடிவு பண்ணிக்கங்க. பட் நான் சொன்ன மாரி ஆப்ஷன் செல்லிங்கும், பையிங்கும் இவ்வளோ தான் டிஃபரெண்ட். நீங்க பண்ணணும்னா பண்ணலாம். இங்க பாருங்க ஆப்ஷன் பை பார்த்தீங்கன்னா கிட்டத்தட்ட ரூ. 5300ல முடிஞ்சு போச்சு. நான் வந்து 66,000 67,000 குடுத்து நான் எடுத்தேன். ஓகே. ஒரு லாட்டுக்கு. இங்க வந்து ரூ. 5300ல எடுத்துடலாம். உண்மதான். ஆனா மோஸ்ட் ஆஃப் த டேஸ் வந்து இது வந்து ப்ராஃபிட்டா இருக்க வாய்ப்பு ரொம்ப கம்மி. ஓகே. ஆப்ஷன் பையிங்ல. பட் ஆப்ஷன் செல்லிங்ல வந்து கேரண்டீடா இருக்கும். ரைட். தென் அதே மாரி தான் இப்பயும். போன வீக்ல இருந்து கிட்டத்தட்ட போன வீக் இல்ல. முந்தா நேத்து வந்து ஓகே ஒரு 3800 நம்ம புக் பண்ணோம் ப்ராஃபிட். தென் இப்ப வந்து ப்ராஃபிட்ல தான் இருக்கு. ஓகே. இந்த ட்ரேட் வந்து கண்டிப்பா ப்ராஃபிட் தான் ஆகும் எனக்கு தெரிஞ்சு. நெக்ஸ்ட் ட்ரேட் எப்படின்றத நம்ம பார்க்கலாம். ஓகே. தென் இது எல்லாமே வந்து நம்ம வித்தவுட் டெக்னிக்கல்ஸ் ஓகேங்களா? நான் எந்த விதமான சார்ட் பேட்டர்ன், இண்டிகேட்டர், தென் ஆப்ஷன் செயினு ஓகே. இந்த மாரி எதுவும் நம்ம ஷார்ட் ட்ரேடல் இந்த மாரி எந்த விதமான ஸ்ட்ராட்டஜி நம்ம பார்க்கறதில்ல. ஓகே. ஏகப்பட்ட ஸ்ட்ராட்டஜி இருக்கு. ஆப்ஷன் செல்லிங்க்கும், ஆ பையிங்கு, தென் ஸ்டாக் இன்வெஸ்ட்மென்ட் எல்லாத்துக்கும் ஏகப்பட்ட ஸ்ட்ராட்டஜி இருக்கு. பட் நம்ம எந்த விதமான இண்டிகேட்டர், சப்போர்ட் ரெசிஸ்டன்ஸ் இது எதுவுமே இல்லாம வித்தவுட் டெக்னிக்கல்ஸ், வித்தவுட் ஃபண்டமெண்டல். ஸோ அப்படின்றது தான் நம்மளோடது. ஸோ அப்படிதான் நம்ம ஃபாலோ பண்ணிருக்கோம். நாட் ஒன்லி மீ என்னோட கம்யூனிட்டி கிட்டத்தட்ட 120 பீப்பிள் மேல என்னோட கம்யூனிட்டில இருக்காங்க. ஸோ எல்லாருமே வந்து அப்படிதான் வந்து ட்ரேட் பண்ணிட்டு இருக்காங்க. ஓகேங்களா? ரைட். ஸோ உங்களுக்கு இந்த மாரி டீட்டெயில்ஸ் வேணும். நீங்களும் என்னோட கம்யூனிட்டில ஜாயின் பண்ணணும் அப்படின்னா, உங்க டீட்டெயில்ஸ் எல்லாமே வந்து டிஸ்கிரிப்ஷன்ல இருக்கு. நீங்க தாராளமா கான்டாக்ட் பண்ணலாம். டீட்டெயில்ஸ் எல்லாம் உங்களுக்கு குடுப்பாங்க. ஓகே. தென் நம்மளோட கம்யூனிட்டி பார்த்தீங்கன்னா, லைஃப் லாங் லேர்னிங் கம்யூனிட்டி. ஸோ இத்தன மந்த்து அதெல்லாம் கிடையாது. இட்ஸ் லைஃப் லாங் ஓகே. ரைட். நீங்க குரூப்ல இருக்கலாம். உங்களுக்கான டேட்டாஸ் எல்லாமே வந்து அங்க வரும். உங்களோட டவுட்ஸ் எல்லாமே கிளியர் பண்ணுவாங்க. இதெல்லாம் வந்து லைஃப் லாங் நடக்கும். ஓகே. ஸோ அந்த மாரி கம்யூனிட்டி தான் எங்களோட கம்யூனிட்டி. நீங்க ஜாயின் பண்ண நினைச்சீங்க அப்படின்னா, டிஸ்கிரிப்ஷன்ல டீடைல் இருக்கு. நீங்க தாராளமா கான்டாக்ட் பண்ணலாம். ஓகே. தேங்க் யூ கைஸ். தேங்க் யூ சோ மச். ஸோ நம்ம நெக்ஸ்ட் ஓகே. வேற ஒரு டாபிக்ல நல்ல ஒரு டாபிக் வந்து நம்ம பார்க்கலாம். இதே மாரி தென் நான் என்ன சொல்ல வரேன் அப்படின்னா, கண்டிப்பா கொண்டு வரது வந்து நல்ல நல்ல டாபிக் கொண்டு வரணும். ஒரு வேல்யூவா இருக்கணும் அப்படின்றது தான். ஓகே. ஸோ நெறைய பேர் வந்து என்ட்ட கேட்டாங்க. ஆப்ஷன் பையிங்கும், செல்லிங்கும் வந்து எவ்வளோ டிஃபரன்ஸ் இருக்கு? எவ்வளோ ப்ராஃபிட் ஆகும், லாஸ் ஆகும் அப்படின்றத கேட்டாங்க. அத வந்து ஒரு எப்படி சொல்றது? எக்ஸாக்ட்டா சொல்லணும் அப்படின்றதுக்காக தான் அந்த டூல் எடுத்து வந்து நம்ம சொன்னோம். ஓகே. ஸோ இதே மாரி நெக்ஸ்ட் வீடியோல நம்ம பார்க்கலாம். தேங்க் யூ சோ மச். பை பை.